மன அழுத்தம், பதற்றம், பயம் எங்களுடைய 2 வயது அன்புள்ள மகளுக்குள்ளாக இருந்துச்சு. என்னுடைய மகள் எரிச்சல் அடைந்தது போல நடந்து கொள்ள ஆரம்பிச்சா. எந்த அளவுக்குன்னா எல்லா எல்லைகளையும் தாண்டினது போல. அவ அதிகமா அழுவா. அவளுடைய அழுகை எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப ஆழமான ஒரு சோகத்துல இருந்து வந்த அழுகையை போல இருந்துச்சு. ஆனா அவளுக்கு வெறும் 2 வயசு தான் ஆகியிருந்தது. எங்கள பொறுத்தவரைக்கும் இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா என்னுடைய குடும்பத்தார்ல இவ வயசுலயே அநேக குழந்தைகள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் சாதாரணமா நடந்து கொண்டாங்க. இதெல்லாம் பார்த்து நாங்களே எங்களுக்குள்ளாக கேள்வி கேட்டுக்க ஆரம்பிச்சோம். ஏன் அவ இப்படி அழுறா? ஏன் அவ இவ்ளோ கஷ்டப்படுறா? அவ சில நாட்களா தூங்க மாட்டா, சாப்பிடாமலே இருப்பா. அவளுடைய அழுகை உண்மையாவே வலியுடைய அழுகையா இருந்துச்சு. இது எங்களையுமே தொந்தரவு படுத்த ஆரம்பிச்சது அவளோட சேர்த்து. எனவே நாங்க மருத்துவ ரீதியா உதவி தேட ஆரம்பிச்சோம். முன்பாகல இருந்தே நாங்க குழந்தைகள் நல மருத்துவரை பார்த்துட்டு இருந்தோம். இது இல்லாம நாங்க நியூராலஜிஸ்ட பார்த்தோம், சைக்காட்ரிஸ்ட பார்த்தோம், தெரபிஸ்ட பார்த்தோம். அவங்களிடத்துல நாங்க வழிகாட்டுதல் தேடினோம். இது எல்லாமே ஒரு 6 மாதம் நடந்துச்சு. கடைசியில எங்களுக்கு டயக்னோசிஸ் ரிப்போர்ட் வர வரைக்கும். வெறும் 2 வயது குழந்தை பதட்டம் மற்றும் அதிக அளவு மன அழுத்தத்தால கண்டுபிடிக்கப்பட்டா. இத நாங்க கண்டுபிடிக்கும் பொழுது உலகமே எங்க தலை மேல விழுந்தது போல இருந்துச்சு. அவளுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எங்களால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. இது எங்களுடைய முழு குடும்பத்தினுடைய கஷ்டமா இருந்துச்சு. எல்லோருமே ஒண்ணா சேர்ந்து கஷ்டப்பட்டோம். மருத்துவத்தால அவள கட்டுப்படுத்தவே முடியல. அவ மாத்திரை எடுத்துக்கொள்ளும் பொழுது சுயநினைவே இல்லாம ஆயிடுவா. அதுக்கு பிற்பாடு ஒரு 30 நிமிஷம், 40 நிமிஷம் கழிச்சு மீண்டுமாக அந்த இறுக்கம் அவள நெடுக்க ஆரம்பிச்சது. அவ அதிகமா அழுவா. அவளுடைய தலைமுடிய புடிச்சு இழுத்துப்பா. அவ கத்த ஆரம்பிப்பா. அவ தரையில விழுந்துருவா. நாங்க செய்த எல்லாவற்றையுமே தாண்டி, நாங்க எல்லாத்துக்கும் வழி தேடிட்டே இருந்தோம். மருத்துவ உதவிய தாண்டி நாங்க நெறைய விஷயம் தேடி பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது நாங்க தவற விட்டோமா? ஏதாவது ஒரு ரிப்போர்ட் இல்லையா? அப்படின்னு. அந்த நேரம் நெறைய விஷயத்த நாங்க படிச்சோம். நெறைய பேரிடத்துல பேசினோம். அப்பதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, "இது வளர்ற பருவம் இப்படிதான் இருக்கும்" அப்படின்னு. அது சரியா 2 வயசுல நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பருவத்துல குழந்தைகள் எரிச்சல் அடைவாங்க. அவங்க கீழ்ப்படியாம போவாங்க. எனவே நாங்க நினைச்சோம், சரி இது வெறும் சாதாரண பிரச்சனை தான். இது பெரிய பிரச்சனை கிடையாது. மன அழுத்தம்லாம் கிடையாதுன்னு. இந்த மாரி நாங்க யோசிச்சதுனால நாங்க மருத்துவ ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நாங்க புறக்கணிச்சோம். இது எது நாள் வரைக்கும்னா, கடைசி ஒரு நாள் ரொம்பவும் மோசமான சூழ்நிலையை அவளோட அனுபவித்தோம். நாங்க வேலை செய்யும்பொழுது அவ எங்களுடைய அம்மா வீட்ல இருப்பா. எங்க அம்மா எனக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணாங்க. "இங்க பாரு, நீ வீட்டுக்கு வந்து இவள பாரு. ஏன்னா இவ அழுறத நிறுத்த மாட்றா. அவ 2 மணி நேரத்துக்கு மேல அழுதா. எனவே பக்கத்துல இருக்கவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க." அந்த நாள் நான் நினைச்சேன், என்னுடைய மகள நான் இழக்கப் போறேன்னு. தேவனுக்கு நன்றி அந்த நேரம் போலீஸ் அங்க போயிருந்தாங்க. பக்கத்துல வீட்ல இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க இருக்கவங்களுக்கு எங்கள பத்தி தெரியும். ஏன்னா இந்த ஊரடங்கு சமயத்துல எங்களுடைய அம்மா கூட என்னுடைய குழந்தை விளையாடுறத அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எனவே அவங்க யோசிச்சாங்க, "என்ன நடக்குது இப்போ? என்ன ஆச்சு?" அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. பக்கத்துல இருக்கவங்க கேட்டிருந்தாங்க எங்க அம்மா கிட்ட, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி, "ஏன் குழந்தை இப்படி அழறா?" அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்கிட்ட கேட்கும்பொழுது நான் அவங்களுக்கு விளக்கி சொன்னேன். என்ன நடந்துச்சு? எல்லா சூழ்நிலையுமே நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவளுக்கு வந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்த பத்தியும் நாங்க பேசினோம். அவங்க சொன்னாங்க, "இங்க பாரு, நாங்க இத வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆனா நீ இன்னும் அதிகமா உதவி கேட்கணும், உதவி தேடு" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த தருணம் எங்கள பொறுத்தவரைக்கும், அதுதான் எங்களுக்கு தேவையான பெரிய உதவியா இருந்துச்சு. அவங்க யார் இடத்துலயும் சொல்லாம இருக்கிறது தான். அந்த நாள் என்னுடைய மகள் அவளுடைய முகத்தையே கீறிக்கிட்டா. அவ காயப்படுத்தப்பட்டா. அதிகபட்ச கோவத்தினால அவ தன்னுடைய முகத்த இறுக்கமா மூடிக்கிட்டா. அவளுடைய கழுத்த அந்த அளவுக்கு அதிகமா அவ தேய்ச்சா, ரத்தம் வர அளவுக்கு. இது எப்படின்னா, ஒரு நபர் அதிகபட்ச மன அழுத்தத்துல செய்றது போல இருந்துச்சு. அவ கைய அறுத்துக்க ஆரம்பிச்சா. அவ இதெல்லாம் என்னன்னு புரிந்து கொள்ளாமலே செய்ய ஆரம்பிச்சா. ஒரு தாயா, இது எல்லாமே எனக்கு ரொம்பவே கடினமா இருந்துச்சு. ஆமா. அவள அந்த மாரி பாக்குறதுக்கு. வெறும் 2 வயசு தான். ஆனா அந்த நேரம் எனக்கு உண்மையாவே புரியல. ஏன் இது எங்களுக்கு நடந்துச்சுன்னு. அப்பதான் நான் என் கணவர அழைத்தேன். அந்த நேரம்தான் என்னுடைய மனைவி என்னை அழைத்தாள். "பாரு, பயங்கரமா அழுறா. பக்கத்துல இருக்கிறவங்க போலீஸ கூப்பிடுறாங்க. அவ தன்னைத்தானே கிறிக்கிறா இல்ல. அவ கழுத்த அந்த அளவுக்கு நெருக்கி கீறிக்கிட்டா." எப்போ இந்த மாரி நடந்ததோ, அந்த நேரம் போலீஸ் அங்க வந்தாங்க. தேவனுக்கு நன்றி, அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க நடந்த எல்லா சம்பவத்தை பார்த்து. கிரைசிஸ் டயக்னோசிஸ் இருக்கிறதுனால எல்லா நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மன அழுத்தத்தினுடைய கிரியையா இருந்தது. அந்த நேரம் என்ன சொல்றதுன்னு தெரியல. "எல்லாம் ரெடியா இரு" அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீ ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா எனக்கு தெரியும் எங்க நான் உன்ன கூட்டிட்டு போணுன்ட்டு. எனக்கு தெரியும் எங்க நம்ம போறோன்ட்டு. அவர் உண்மையாகவே அதிகப்படியான விசுவாசத்துல இருந்தார்.
அதிகபட்ச உறுதியோட சொன்னார், இங்க பார், எனக்கு தெரியும் நான் உன்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொன்னார். அங்க போதகர் படியில எங்களுக்காக காத்திருந்தார். நாங்க அந்த கூட்டத்திற்கு போனோம். முழு கூட்டத்தையுமே கவனித்தோம். முடிவுல நாங்க சிபிசில இருந்து என்னுடைய குழந்தையை கூப்பிடும்போது ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இங்க பாருங்கம்மா, இந்த எண்ணெயை தான் நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க அவருடைய தலையை அபிஷேகப்படுத்தணும், அவருடைய சின்ன இந்த 2 கால்களை அபிஷேகப்படுத்துங்க. அந்த உதவியாளர் அறிக்கை செய்தாங்க, உங்களுடைய மகள் குணமாக்கப்பட்டான்னு. குழந்தையுடைய அப்பா வீட்ல அவளை இந்த எண்ணெயினால் அபிஷேகப்படுத்தும் பொழுது அவ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்றா. அவ கேடகத்தால மூடப்பட்டிருக்கா, எல்லா அசுத்தத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கா. நான் அதுதான் என்னுடைய கடைசி முடிவா இருக்கும்னு நினைச்சேன். அந்த நாள் நாங்க வீட்டுக்கு திரும்பி போனோம். அவ தூங்க போறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஜெபித்தோம். அவளுடைய அந்த சின்ன தலை மற்றும் அவளுடைய கால், அவளுடைய கை, அவளுடைய வயிற்று பகுதி எல்லாத்தையுமே நாங்க அபிஷேகப்படுத்தணும். நாங்க எங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துறதுக்காக அவளுடைய முழு உடம்பையுமே அபிஷேகப்படுத்தணும். அவ அந்த நேரம் தூங்குனா. அவ சில வாரங்களா தூங்கவே இல்லை. ஆனா அந்த இரவு முழுவதுமா அவ தூங்குனா. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, ஆனா அந்த இரவு முழுவதுமே நானும் என் கணவர் தூங்கவே இல்லை. நாங்க பேசிட்டே இருந்தோம். என்னுடைய மகள் கடந்து போறது ஆவிக்குரிய சூழ்நிலைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அன்னையிலிருந்து எல்லா நாளுமே நாங்க ஆலயத்துக்கு கூட்டிட்டு போவோம். நாங்க இந்த நோக்கத்தை ஆரம்பிச்ச 3 நாளுக்கு பிற்பாடு அவளுடைய எல்லா மருந்துகளையும் நான் அங்க எடுத்துட்டு போனேன். நான் அந்த எல்லா பாக்ஸையும் எடுத்து ஒரு பேக்ல போட்டு, அந்த நேரம் என்னுடைய கணவர் என்னை பார்த்து கேட்டாரு, நீ உறுதியா இருக்கியான்னு. அவங்க சொன்னாங்க, நான் செய்கிறேன், உறுதியாக இருக்கேன். அப்போ நான் சொன்னேன், நான் உன் கூட இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒரே விசுவாசத்தில் இருக்கலாம், முன்னோக்கி போகலாம், பார்க்கலாம், தேவன் இந்த வியாதியை எடுத்து போட்டு குணமாக்குவாருன்ட்டு. அந்த நேரம் தான் நான் வார்த்தையை செயல்படுத்த ஆரம்பிச்சேன். நான் எப்போ வேதாகமத்தை திறந்து படிச்சேனோ, ஆண்டவராகிய இயேசு நம்மளுடைய எல்லா சுகவீனத்தையும் எடுத்துட்டாரு அவரோடன்னு, அந்த நிமிஷமே நான் நம்பினேன் என்னுடைய மகள் இனிமேலும் வியாதியா இல்லைன்னு. மத்தவங்க என்ன சொல்லியிருந்தாலும், டாக்டர் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, ஏன்னா நான் அவங்களுடைய உதவியை, ஆவிக்குரிய உதவி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல கவனிச்சேன். ஆனா அந்த நேரத்துல எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான உதவி என்னை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய உதவிதான். நான் சொன்னேன், இப்ப அவ குணமா இருக்கா. நான் அந்த பேக்கை கட்டி வச்சுட்டேன். நான் சொன்னேன், இனிமேலும் ஒரு பொழுதும் இது கிடையாதுன்னு. என்னுடைய மகள் கடினங்களை சந்தித்தான். ஆனா இனிமே ஒரு பொழுதும் அவங்க சொல்லக்கூடாது என் மகள் மன அழுத்தத்துல இருக்கான்னு. ஏன்னா அவ குணமாக்கப்பட்டிருக்கா. என்னுடைய மகளினுடைய குணமாக்குதல் மூலயமா என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன்னா அப்பதான் நான் தேவனை சந்தித்தேன், அவரை புரிந்து கொண்டேன். அதுதான் அந்த பசிலுடைய முக்கியமான ஒரு புகைப்படமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பசில் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா நடுவுல இருக்க முக்கியமான பகுதி அதுவாதான் இருந்துச்சு. நான் முதலாவது அனைத்தையுமே பீடத்து மேல அர்ப்பணிக்கணும். என்னுடைய பதட்டம், என்னுடைய பயங்கள் எல்லாத்தையுமே, என் கணவர், என் குழந்தை, என்னுடைய வேலை எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்க வேண்டியதா இருந்தது. தேவனை எல்லாவற்றுக்கும் மத்தியில வச்சு, தேவனை என்னுடைய வாழ்க்கை உங்களுடையது அப்படின்னு நான் சொன்னேன். என் வாழ்க்கையை நான் உங்களிடத்துல அர்ப்பணிக்கிறேன், வழிகாட்டுங்க. என் வாழ்க்கையை நீங்க வழிகாட்டுங்க. இதுக்கு பிற்பாடு நீங்க என்னெல்லாம் என் வாழ்க்கையில சேர்க்க போறீங்களோ அதுவே எனக்கு போதும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் தேவை. அப்பதான் நான் புரிந்து கொண்டேன், எனக்குள்ளாக அவர் வாழணும், அதாவது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைன்னு. தேவனுக்கு மகிமை. நான் பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நேரம் தான் நான் சந்தோஷம், சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையினுடைய நல்ல தருணங்கள்ல கூட நான் என் வாழ்க்கையில ஒரு பொழுதும் அதை அனுபவிச்சதில்லை. எதுவுமே இந்த தருணத்தோடு ஒப்பிட முடியாது. இது எப்படின்னா, உங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். நம்மளுடைய இயற்கை சூழல் என்ன? நம்ம படைக்கப்பட்டோம் தேவனோடு நித்திய காலமாக வாழ்வதற்காக. நம்ம இதற்காக தேடணும். நம்மளுடைய முழு வாழ்க்கையுமே இது நம்ம தேடணும். அந்த நாள் நான் புரிந்து கொண்டேன், தேவன் மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே பிரயோஜனம் இல்லாததுன்னு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் நான் இந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள கூடாத ஒரு பரிசு நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிற்பாடு நான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவன் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு நான் தெரிந்து கொண்டேன். அவர் என்னுடைய மகளை குணமாக்கி இருக்கார். அவர் எனக்குள்ளாக இருக்கார். இன்னைக்கு மத்த மக்களிடத்தில் நான் சொல்ல முடியும், அவர் வெறும் என்னுடைய மகளுக்கு மட்டும் நல்லது செய்யல, ஆனா எனக்குள்ளாகவும் அவர் வாழ்றாருன்னு என்னால சொல்ல முடியும். மற்றும் எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். அவர் எந்த அளவுக்கு குணப்படுத்த முடியும்னு. யாரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் மட்டும்தான் ஒரே ஒருவர். அவர் மட்டும்தான் உண்மையுள்ள ஒருவர். அவர் மட்டும்தான் உண்மையுள்ளவர். எல்லோருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். மிக சரியாக மக்களே, இந்த நபருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன் இது நடந்தது? தேவனுக்கு நாம் அனுமதியானதை கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு நாம் அனுமதி கொடுக்கணுமா? நீங்க யார் தேவனுக்கு அனுமதியை தருகிற ஒருவராய் இடத்தில் இருக்கிறீர்களோ, தேவன்
வித்தியாசமானதை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீங்க பாரமானவராய் வலியோடு, கவலைகளோடு, வேதனைகளோடு, பல பிரச்சனைகளு உங்களுக்கான தீர்வு தெரியாதவராய், குழப்பத்திலே, பதட்டத்திலே, வாழ்க்கை இந்த வாழ்கிறவரா இருக்கலாம். நீங்க சாட்சியில பார்த்தது போல மன அழுத்தம், தவிப்பு, வேதனை, வலி, இதுதான் இவருடைய வாழ்க்கை. ஆனா யார் இந்த வாழ்க்கை இந்த மாற்றியது? தேவனாண்டவரா இயேசு அல்லாம. இதுதான் சரியா இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்கும் இந்த செய்ய விரும்புகிறார். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இந்த நீக்கி தேவன் ஆசீர்வாதமானதை உங்களுடைய வாழ்க்கையின் மீதா இந்த கொடுக்க விருப்பமுள்ள தேவனாய் இந்த இருக்கிறார். எனவேதான் நாளை காலை 9:30 மணிக்கு இந்த விசுவாசத்தில் எங்களோட இணைந்திருக்க உங்களை நான் வரவேற்கிறேன். உங்க வாழ்க்கையில எது மிக முக்கியமான ஒன்றா இந்த இருக்கு, எது அவசியமானதா இந்த இருக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எதன் மீது உங்களுடைய நோக்கத்தை உடையவரா இந்த இருக்கிறீர்கள், தேவன் அதை பார்க்க விரும்புகிறார். நீங்க தேவன் தான் என் வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார் என்று சொல்கிறீர்களானா அவருக்கு அனுமதியானது கொடுங்க. இது குறித்து நான் உங்களுக்கு விளக்க ஒரு வீடியோ பயன்படுத்த விரும்புறேன். உங்களோடு எத்தனை பேர் இந்த வீடியோல இருக்கிற நபரை போல உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இது உங்களை குறை சொல்றதுக்காக கிடையாது. நீங்கள் உங்களுடைய தவறுகளை உணர்ந்து சரியானதை செய்வதற்காக உதவி செய்ய மட்டுமே. இந்த வீடியோ பாருங்க, நான் உங்களோட இடத்துல பேசுகிறேன். நல்லது மக்களே, எது உங்க வாழ்க்கையில முதலாவதா இந்த வருகிறது? சில நேரம் நம்ம வேலையின் மீது அதிக கவனம் செலுத்துறோம், குடும்பங்கள் மீது அதிக கவனம் செலுத்துறோம், நாம் பணம் சம்பாதிப்பதன் மீது அதிக கவனம் செலுத்துறோம், உலகத்தின் மற்ற எல்லா காரியங்களை நாம் அடைவதிலே கவனம் செலுத்துகிறோம். சில நேரம் ஓய்வெடுப்பதிலே கூட. ஆம், நீங்க இந்த இடத்துல தூங்க வேண்டிய நேரம் வரும்போது மிக நிச்சயம் தூங்குவதற்கான வழி இந்த இடத்துல உண்டாக்குறீங்க. அம்மாவாங்களா? ஆனா தேவனுக்கான நேரத்தை இந்த இடத்துல கொடுக்குறீங்களா? தேவனுடைய வழிகளை, தேவனுடைய விருப்பங்களை பின்பற்றுகிறவரா இருக்கீங்களா? அவர் உங்க வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவதாய் இருக்கிறாரா? அல்லது உங்க வாழ்க்கையினுடைய எல்லாவற்றிலும் கடைசியான ஒருவராய் இந்த இடத்தில் இருக்கிறாரா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியான ஒருவராய் இருக்கிறார்? நீங்க தகுதியானவரா இருக்கலாம், திறமையானவரா இருக்கலாம், உங்களுக்கு பல விதமான அதிகாரம் உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடியதா இருக்கலாம். ஆனா தேவன் உங்க வாழ்க்கையில முதலாவது என்னன்னா, இது எல்லாமே புரோஜனம் இல்லாததை போலதான். மிக சரியா ஒரு குறிப்பிட்ட நாள் இப்படியான ஒரு அனுபவத்தை பேதுருவும் இந்த இடத்துல பெற்றுக்கொண்டார்.
பேதுரு யாருன்றது உங்களுக்கு தெரியும். இயேசுடைய சீஷராய் இந்த இடத்துல இருப்பதற்கு முன்பாக அவர் ஒரு மீனவராக இந்த இடத்தில் இருந்தார். ஆம், அவரும் அவருடைய கூட்டாளிகள் மிக சிறந்த விதத்திலே மீன் பிடிக்கக்கூடிய கை தேர்ந்தவர்கள். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் ராத்திரி முழுவதும், ஆம், இந்த இரவு முழுவதும் இந்த இடத்தில் தன்னுடைய வேலையை செய்து தன்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் செய்து ஒரு மீனும் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த இடத்தை சந்தித்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் செய்தாங்க. தன்னுடைய தகுதி நிலைமை எல்லா வழி உண்டாக்குனாங்க. ஆனா அந்த நாளுடைய முடிவு பூஜ்ஜியமாக மட்டுமே இருந்தது. இயேசு அங்க இந்த இடத்துல வந்தபோது இயேசு அவர்களிடத்துல கேட்டார், பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதேனும் இடத்தில் உண்டா? பேதுரு வருத்தத்தோட சொன்னார், எதுவும் இல்லை. வலையை வலது புறம் இடத்தில் போடுங்கள். இயேசு சொன்ன வார்த்தை என்ன? வலையை வலது புறம் இடத்தில் போடுங்கள். பேதுரு குறை சொன்னாரா? பேதுரு முணுமுணுத்தாரா? அல்லது பேதுரு இந்த இடத்துல நான் களைப்பா இருக்க சோர்ந்து போனேன்னு சொன்னாரா? இல்ல. பேதுரு சொன்னார், இயேசுவே, நாங்க ராத்திரி முழுக்க முயற்சி செய்தோம். ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ரகசியத்தை கவனிங்க மக்களே. நாங்க இங்க வேலையை செய்தோம், பதிலானதில்லை. ஆனா நீங்க சொல்ற இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். நான் வலையை போடுகிறேன். நடந்தது என்ன? உங்க பலருக்கு தெரியும் நடந்தது என்னன்றது குறித்து. இருந்தாலும் யார் உங்களுக்கு தெரியலையோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். திரளான மீன்கள் வாரி பிடிக்கப்பட்டது. மக்களே, திரளான மீன்கள் இந்த இடத்துல வாரி பிடிக்கப்பட்டது. பேதுரு மற்ற கூட்டாளிகள் இந்த இடத்துல அவர் அழைக்க வேண்டியதா இந்த இடத்துல இருந்தது. ஏன்னா அவருடைய படகுல அது போதுமானதா இல்லை. ஏன்னா அவ்வளவு திரளான மீன் இந்த இடத்தில் பிடிக்கப்பட்டது. அவருடைய படகு அமுழத்தக்கதாக முழுகத்தக்கதாக தேவன் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். எனவேதான் நாளை காலை 9:30 மணிக்கு நான் எருசலேமினுடைய இந்த 7 வாசல்களின் ஆசீர்வாதத்தில் ஏரோது வாசலில் நாம் இந்த விசுவாசத்தில் உங்களது வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறோம். ஏரோது வாசலுடைய இன்னொரு பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மீன்கள் வாசல். ஆம், இங்குதான் சரியாக தேவனுடைய வழி நடத்துதல் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டு வித்தியாசம் ஏற்படும்படியாக மக்கள் தங்களுடைய பதிலை தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளும்படியாக. எனவே எங்களோடு கூட இந்த இடத்துல இணைந்திருங்கள். விசுவாசத்தில் தேவன் அதி அற்புதமான காரியத்தை உங்களுக்கு செய்ய முடியாது. தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த இடத்துல நாம் இந்த இறுதி ஜெபத்தை உங்களோடு சேர்ந்து தேவனுடைய வழி நடத்துதலுக்காக கேட்பதற்கு முன்பாக ஒரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை பாருங்க. இந்த சாட்சி பிற்பாடு இணைந்திருக்கலாம். ஒன்று சேர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நாம் இந்த வழி நடத்தலை கேட்கலாம். சாட்சி பிற்பாடு. எனக்கு உதவி செய்யுங்க, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி வேணும். நிறுத்துங்க, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. என் கையில இருக்க இந்த ரத்தத்தை எடுத்து போடுங்க. தயவு செய்து இது எடுத்து போடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இது எல்லாமே எங்க அப்பா இறந்ததுல இருந்து ஆரம்பிச்சது. என்னுடைய அப்பா போன வருஷம் இறந்துட்டாரு. அவங்க கேட்டிருந்தாங்க, யாரா ஒருத்தர் வந்து இவர் தானா அப்படின்னு உறுதி செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நானே முன்னாடி போய் சொன்னேன், நான் வந்து பார்க்குறேன்னு. அது அவருடைய உடல் தானான்னு பார்க்கறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே நான் வியாதிப்பட்டேன். அங்கேயே நான் மயக்க போட்டு கீழே விழுந்துட்டேன். என் தலை பலமாக அடிபட்டது. அதனுடைய பாதிப்பா நான் ஞாபக சக்தியை இழந்துட்டேன். எனக்கு மிக சரியா அப்பத்திலிருந்து எவ்வளோ நாள் நான் அப்படி இருந்த ஞாபகம் இல்லை. ஆனால் என்னுடைய ஞாபக சக்தியில் அடிக்கடி என்னுடைய பழைய நினைவுகள் வந்து போகும். அந்த நேரத்தில் என்னுடைய அப்பா எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாரு. எனக்கு 4 வயசு இருக்கும்பொழுது அது எனக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கு பிற்பாடு நான் வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். என்னுடைய அப்பாவுடைய உருவத்தை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், நீ தான் என்னை கொலை பண்ணிட்டேன்னு. நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு நினச்சேன். இதனால நான் ஜெயிலுக்கு போக விரும்பலைன்னா என்னுடைய வாழ்க்கையை நானே முடிச்சுக்கணும். ஆமாம், நான் தான் இதை பண்ணேன். அங்கிருந்து வெளியே வந்துரு. நான் தான் அவரை கொலை பண்ணேன். ஆமாம், நான் தான் அவரை கொலை பண்ணேன். நான் தான் அவரை கொன்னுட்டேன். நான் தான் அவரை கொன்னுட்டேன். நான் போலீஸோட போக விரும்பல. என்னுடைய அப்பாவினுடைய மரணத்துல இருந்த அந்த குற்ற உணர்ச்சி என்னை ஒருபோதும் தனியா விடல. என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே என்னுடைய தப்பு தான். இந்த போட்டோ எடுக்கும்பொழுது என் கையில ரத்தம் இருக்கிறது போல நான் உணர்ந்தேன். மக்கள் இடத்துல உதவி கேட்டேன், இதை சுத்தப்படுத்துங்கன்னு. இது எடுத்து போடுங்க, தயவு செய்து இது எடுத்து போடுங்க, இப்பவே இது எடுத்து போடுங்க. டவல் இருந்தா கொண்டு வாங்க. இது என் கையில இருந்து எடுத்து போடுங்க. 38 வருஷமா இந்த எல்லா கஷ்டத்தையும் எனக்குள்ளாக வச்சிருந்தேன். எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. 3 பசங்களுக்கு அம்மாவா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு 19 வயசு, இன்னொருத்தவங்களுக்கு 14, இன்னொருத்தவங்களுக்கு 9 வயசு.
என்னுடைய கணவரும் சரி என்னுடைய பசங்களும் சரி முன்னாடி இதை பார்த்ததே கிடையாது. இதற்கு சம்பந்தப்பட்ட விதத்துல எதுவுமே அவங்க பார்த்ததில்ல. என்ன நடந்ததோ எல்லாத்தையுமே அவங்க பார்த்தாங்க. என்னையும் அவங்க கூட சேர்ந்து பார்த்துக்க வேண்டியதா போயிடுச்சு. இந்த இடத்துல என்னுடைய பையன் என் கூட போராடிட்டு இருந்தான். அப்ப நான் கையில ஒரு கத்தியை வச்சுட்டு இருந்தேன். நிறுத்துமா, நிறுத்து. நீ பண்ணுறதெல்லாம் நான் ஃபிலிம் எடுக்கிறேன் பாரு. சில நேரத்தில் அவங்கள வந்து போலீஸை வந்து வெளியே கூட்டின்னு வாங்கன்னுவாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய கூட யாரும் இருக்க மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க. சில நேரத்தில் தப்பான இடத்துல இருந்து அவங்கள நான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இது சம்மந்தப்பட்டதா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் கத்தி எடுத்துக்கிட்டு என்ன அறுத்ததாவோ அல்லது நான் கத்தி எடுத்ததா கூட எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பார்பிக்யூ வெட்டுற அந்த கத்தி கூட நான் வச்சதா ஞாபகம் இல்லை. நான் உண்மையாலே பெரிய கத்தியெல்லாம் கையில வச்சுட்டு இருந்திருக்கேன். நான் துணி துவைக்கும் பொழுது பயன்படுத்துகிற அந்த லிக்விடை குடிச்சிருக்கேன். சோப் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கேன். பாத்திரங்கள்லாம் கழுவுற அந்த லிக்விடை கூட நான் குடிச்சிருக்கேன். அதுக்கு பிற்பாடு மனநோயாளிகள் இருக்க ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்ச எல்லாத்தையுமே நான் நிறுத்தணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அதை செய்வதற்கான பலனே இல்லை. நான் பிசாஸ்னால வெளிப்படும் பொழுது ஒரு ஃபோன் கால் மூலயமா ஆலயத்திலிருந்து உதவி கேட்டிருந்தேன். அநேக மக்கள் இருந்தாங்க என்னை கட்டுப்படுத்தும்படியாக அங்கு. நான் ஆலயத்தில் 2006 இருந்து இருந்தேன். தேவனுடைய வார்த்தை எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் முழுமையாக அதுக்கு அர்ப்பணிக்கல. என் வாழ்க்கைக்காக அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்களோ என்ன பிரசங்கிக்கப்பட்டதோ அதை ஒரு பொழுதும் நான் என் வாழ்க்கையில செஞ்சதே இல்லை. அதை செய்ய முடியாதபடிக்கு எது என்னை தடுத்துச்சுன்னா என்னுடைய அப்பாவின் மீது என் வாழ்நாள் முழுவதும் இருந்த என்னுடைய வெறுப்பு தான். நான் சொன்னேன், நான் அவரை மன்னிச்சிட்டேன். என் குடும்பத்தில் யார் மேலேயும் எனக்கு எந்த கோபமும் இல்லைன்னு நான் சொன்னேன். விசேஷமா என்னுடைய அப்பா மேலே. எப்படியா இருந்தாலும் நான் அவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்றது ஒரு விஷயம், ஆனால் உண்மையாவே அவரை மன்னிக்கிறது வேற விஷயம். நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்ததுலேருந்து நான் பார்க்குறேன், நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறீங்க. இதை நான் பார்த்தேன். நான் மன உடைச்சலை உணர்றேன். எனக்கு நடுக்கமா இருக்கு மற்றும் எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. எழுந்திருங்க தயவுசெய்து. இவங்க சிந்தனையில் பேசுகிற இந்த அசுத்தம் இன்றைக்கு முடிந்து விட்டது. இவங்களோடு கூட எத்தனை அசுத்த ஆவிகள் நிறைஞ்சிருக்குது இவங்களுக்குள்ள. எல்லா அசுத்தம் இந்த உடம்பிலிருந்து இப்பொழுதே வெளியே வர வேண்டும். எல்லாமே, எல்லா விதமான சாபத்தினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் எரித்து போடுகிறேன். எரிந்து போ, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இவர் வாழ்க்கையிலிருந்து போ வெளியே. அதுக்கு பிற்பாடு போதுகர் என்கிட்ட அதிகமா உட்காந்து பேசினாரு. அவர் சொன்னாரு, நீங்க முதலாவது தேவனை தேடணும்னு. ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் முழுமையா அர்ப்பணிக்கணும். முதல் படியானது கடந்த காலத்தில் எதெல்லாம் நீங்கள் நினச்சிங்களோ எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடணும். இன்னிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை புதியதாய் துவங்கும். வெகு சீக்கிரத்தில் நீங்கள் வந்து சொல்வீங்க உங்களுடைய சாட்சியை பற்றி. ஆமீன். இதுல இருக்கிறதுல 2 வசனங்கள் எனக்கு அநேக முறை உதவி செஞ்சிருக்கு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி இருக்கு: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதே போல இன்னொரு வசனம் இந்த இடத்துல இருக்கு. 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம்: நாம் எதையாக்கிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எனவே நம்ம மீண்டுமாக பிறக்க விரும்புறோம்னா, அவரிடத்துல நேர்மையா கேட்டோம்னா அவர் நமக்கு உண்மையாகவே செவி கொடுக்கிறார். நான் எப்போ உண்மையாகவே என்னை முழுமையா தேவனிடத்துல அர்ப்பணிக்க முடிஞ்சதுன்னா, எப்ப நான் முடிவெடுத்தேனோ இனிமேலும் இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை நான் எனக்குள்ளாக வைத்துக்கொள்ள விரும்பல. அந்த நேரத்துல தான் நான் உண்மையாகவே முடிவெடுத்தேன், தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கணும்னு. நீங்க இந்த போட்டோல பாக்குறது போல வருஷத்தினுடைய கடைசியில சீனாய் மலையின் மீது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் என்னை முழுமையா அர்ப்பணிப்பதற்கான வாய்ப்பா அதை பார்த்தேன். நான் ஏற்கனவே தனி ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், ஆனா அது 100% செய்த ஞானஸ்தானம் இல்லை. ஏதோ ஒன்று தவற விடப்பட்டது, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். எனவே நான் என்னை இதுல முழுமையா ஈடுபடுத்தினேன். என்னுடைய பண ரீதியான தியாகத்தை நான் ஆயத்தப்படுத்தினேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய மிகப்பெரிய தியாகத்தையும் நான் ஆயத்தப்படுத்தினேன். அதுதான் என்னுடைய அப்பாவை நான் மன்னிக்க வேண்டியதா இருந்தது. என்னுடைய அப்பா ஏற்கனவே ஒரு வியாதியினால இறந்துட்டார். இருந்தாலும் நான் சொன்னேன், அப்பா நான் உங்களை மன்னிக்கிறேன். இனிமேலும் உங்களை எதிர்த்து எந்த வெறுப்பும் எனக்குள்ளாக இல்லை.
நான் பீடத்து மேல இருந்து கீழே இறங்கி வந்து இலகுவா உணர்ந்து ஒரு லாரி என் மேல இருந்து எடுக்கப்பட்டது போல உணர்ந்தேன். அந்த இடத்துல இருந்து நான் வெளியே வரும்பொழுது ஏற்கனவே சந்தோஷமா வெளியே வந்தேன். அதுக்கு பிற்பாடு எந்த ஒரு பயமும் இல்லாம என்னுடைய கடந்த காலத்தை குறித்து என்னால பேச முடிஞ்சது. அதுக்கு பிற்பாடு உபவாசத்துக்கான நோக்கத்தை நான் ஏற்படுத்தினேன். நான் தேவனுடைய வார்த்தையை தீர்மானத்தோடும் மற்றும் தாகத்தோடும் இன்னும் அதிகமா படிச்சேன். எனக்கு உண்மையாகவே இது தேவைப்பட்டது. ஏன்னா தண்ணீர் ஞானஸ்தானம் மட்டும் போதுமானது கிடையாது. நான் அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருந்தது. அவருடைய மகள் என்ற முத்திரை. பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 2024 புதன்கிழமை விடிய காலையில நான் பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கப்பட்டேன். நான் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை உணர்ந்த என்னுடைய வாழ்க்கையில 30 வருஷத்துல நான் அதை உணர்ந்ததே இல்லை. நான் இந்த சத்தத்தை கேட்டேன், என் மகளே, நீ இனிமேலும் தனிமையில இல்லை. நீ எப்பவுமே சொல்லுவ உனக்கு அப்பா இல்லைன்னு. ஆனா எல்லா நேரத்திலுமே நான் உனக்காக இருந்தேன். நான் எப்பவுமே உன்னுடைய அப்பாவா இருந்தேன். அந்த நேரம் எனக்குள்ளாக அந்த உறுதி வந்தது. அந்த நேரம் என் குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். நான் ஃபோன் கூட எடுத்து சில பேருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அப்ப நான் சில பேருக்கு ஃபோன் பண்ணும்பொழுது அங்க ரிங் போகும்போது தான் நான் யோசிச்சேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நடுராத்திரியில போய் எல்லாரையும் எழுப்பணுமான்னு நினைச்சேன். இப்போ என்னுடைய கணவர் மறுநாள் காலையில எழுந்தாரோ, நான் என் கணவர்கிட்ட சொன்னேன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு. அவர் கேட்டார், என்ன சொல்ல போற? நான் சொன்னேன், நான் பரிசுத்தாவினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். இப்போ என்னால சொல்ல முடியும், நான் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை ஏமாற்றத்துல வாழ்ந்தேன். நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு அப்பாவே இல்லைன்னு. ஆனா நிஜத்துல பார்த்தா தேவன் எப்பொழுதுமே என் மேல சோர்ந்து போகவே இல்லை. நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட இந்த வருஷம் என் வாழ்க்கையில் நடந்தது. நான் இது வரைக்கும் ஆலயத்துல 17 வருஷமா இருந்தப்போ நடந்ததே கிடையாது. எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு பசங்க இருந்தாங்க. ஆனா என்னுடைய கணவரும் பசங்களும் ஒரு பொழுதும் ஆலயத்துக்குள்ளாக கால் வச்சது கூட இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்க என் கூட தேவனுடைய பிரசனத்துல இருக்காங்க. இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்குள்ளாக சமாதானம் இருக்கு. தேவனுக்கு நன்றி. தேவனுடைய பிரசனம் அங்க இருக்கு. எங்க வீட்டுல இருந்து அபிஷேகம் படுத்தி கொள்ளாம யாருமே வெளியே போக மாட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி நான் பேசலாம், ஒரு சாதாரணமான விஷயத்த போல. இங்க இருக்க எந்த புகைப்படமும் இனிமேலும் என்னை பயமுறுத்த முடியாது. எனக்கு நடந்த எல்லாமே அவசியமானது நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையாகவே நேர்மையான அர்ப்பணிப்பு தேவையா இருந்தது. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பரிசுத்தாவியானவரையும் எங்கள் தேவனே, பேதுரு ஒரு மீனவராக இந்த இடத்தில் இருந்தாலும், தன்னுடைய செயல் எல்லாவற்றையும் இந்த இடத்தில் அவர் செய்திருந்தாலும், இயேசுவே என் தேவாவியானவரே, பேதுரு அப்படியாக இந்த இடத்தில் சொன்னார், இயேசுவே ராத்திரி முழுவதும் நாங்கள் முயற்சித்தோம், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை வீசுகிறேன். என் தேவனே, அதிசயமானது இந்த இடத்தில் நடந்தது. திரளான மீன்களானது இந்த இடத்தில் பிடிக்கப்பட்டது. இதுதான் என் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது நீர் பதிலாய் இந்த இடத்தில் கொடுக்க விரும்புகிறேன். எனவே என் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, கதவுகளை இந்த இடத்தில் திறப்பீராக. இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது உம்முடைய அதி அற்புதமான பதில் நுழையும்படியாக எல்லா விதமான இருளின் வேலைகள், எல்லா சாபங்கள், எல்லா விதமான அசுத்தன் யோசனைகளை எதிர்த்து உம்முடைய சத்தத்தை கேட்கவும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் இவர்களுக்கான பலனை தாரும். இந்த மக்கள் வாழ்க்கை மீது உம்முடைய வழிகளை அறிக்கிறேன், ஆசீர்வாதங்களை இந்த அறிக்கிறேன். இந்த யாரேனும் ஒருத்தர் தயக்கம் உள்ளவராய், பயம் உள்ளவராய், பதட்டம் உள்ளவராய், இருமனமான யோசனைகளுடையவராய் இருந்தால் அவருடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் தெளிவடை செய்யும். உம்முடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படியக்கூடிய பலனை இந்த தரும்படியாக இவரையும் இவருடைய வாழ்க்கையும் வழியை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாமே கைகளில் படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் விசுவாசிக்கிறவராய் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய வழி நடத்துதலை. ஆமென். இயேசுவின் பெயரால் நாளை காலை 9:30 மணிக்கு மக்களை தவற விடாதீர்கள். இந்த வார்த்தையினுடைய கீழ்ப்படிதலில் தேவனுடைய மாபெரும் அதி அற்புதமான பதில்களை உங்க வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள, ஒருவேளை நீங்க முகவரியை தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த உதவி எண்களை இந்த தொடர்பு கொள்ளுங்க. தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்படும். நாளை ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன். நீங்க மவுண்ட் ரோடுக்கு வரவுக்குறவர்களா அப்படின்னா இங்க உங்களை ஆலயம் சந்திக்கிறேன், அல்லது நம்முடைய கிளை சபைகள் செல்லக்கூடியவராக இருக்குன்னா தேவனுடைய வார்த்தை அங்கும் உங்களுக்கு இந்த கொடுக்கப்படும். விசுவாசத்தில் எங்களோட இடத்தில் இணைந்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.